ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பங்களா சீரீஸோட 8th பாகத்தை பார்க்கலாம். யார் அந்த காட்சியை கண்டாலும் நிச்சயம் பயந்து தான் தீர வேண்டும். ராஜாக்கள் அமரும் சிம்மாசனம் போல இருந்த ஒரு பெரிய அலங்கார நாற்காலியில் ஒரு நபர் அமர்ந்திருந்தார். கருத்த நிறத்தில் கோட்டு போட்டு அமர்ந்திருந்த அந்த நபர் தன் 2 கைகளையும் நாற்காலியில் இருபக்க கைகளில் வைத்திருந்தால். கைகள் எலும்பாகவும் சதையே இல்லாததாகவும் காட்சியளிக்க கண்களில் அசைவே இல்லை. அது ஒரு பிணத்தின் கோலம். யாரோ வலுக்கட்டாயமாக அவரை நாற்காலியில் பிடித்து அமர வைத்தது போல் இருந்தது அந்நிலை. சில நிமிடங்கள் வரை ஜோன்ஸினால் பேச முடியவில்லை. அதற்கு காரணம் அவன் மனதில் ஏற்பட்ட பயம். உடல் இன்னும் நடுங்கிக் கொண்டேதான் இருந்தது. ரோஸ்மேரி அந்த திரையை மீண்டும் பழைய நிலைக்கு இழுத்துவிட்டாள். வாருங்கள் என்று அவள் அழைத்தபோது ஜோன்ஸ் அவள் பின்னாலேயே போனான். இப்போது பார்த்த திரை சிலைக்கு நேர் எதிரே சிவப்பு நிறத்தில் இன்னொரு திரையும் இருந்தது. ரோஸ்மேரி அந்த திரையின் அருகில் போய் அதையும் விளக்கினாள். அங்கே ஒரு பிணம் நின்ற நிலையில் இருந்தது. டார்ச் வெளிச்சத்தில் அந்த முகத்தை பாருங்கள் என்றாள் ரோஸ். ஜோன்ஸ் தன் கையில் இருந்த டார்ச்சுக்கு உயிர் கொடுத்தான். நின்று கொண்டிருந்த நபரின் வாயிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அவன் கையில் இருந்த டார்ச் வாங்கி கீழே தரைப்பகுதிக்கு அவனை காட்டினாள். ரத்தம் குளம் போல தேங்கியிருந்தது. பயந்து வெலவெலுத்து போன ஜோன்ஸ் அவளிடம், இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்று கேட்டான். பலி கொடுப்பதில்லையா? அதுபோல இதையும் ஒரு பலிதான் என்றாள் அவள். தொடர்ந்து இங்கே நிற்க வேண்டாம், வாருங்கள் என்று கூறி அவனை அழைத்தாள். இருவரும் பழையபடி ஜோன்ஸின் அறைக்கே வந்து சேர்ந்தனர். இப்போது நீங்கள் பார்த்தீங்களே, உங்கள் மனதுக்குள் என்ன தோன்றியது என்று கேட்டாள். தோன்றுவதென்ன, மனதில் ஒரு முடிவே ஏற்பட்டிருக்கிறது. இங்கே நரபலி நடக்கிறது என்பதுதான் என் எண்ணம். நீங்கள் சொன்னது உண்மைதான் என்றாள் அவள். அப்படி என்றால் இதற்கெல்லாம் காரணகர்த்தா யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவளே மீண்டும் கேட்டாள். எனக்கு தெரியவில்லை. முதலில் பார்த்தீர்களே ஒருவரை, அதாவது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தாலே ஒருவர், அவர்தான் இதற்கெல்லாம் காரணம். அவர்தான் பிணமாக இருக்கிறாரே. அவர் அப்படித்தான் இருப்பார். ஆனால் எப்போது அவர் எழுந்து வருவார் என்று யாருக்குமே தெரியாது. சரி, அந்த நபர் யார்? அவள் பதில் சொல்ல வாயெடுக்கும் முன் அறைக்குள் ஆண்ட்ரூஸ் வந்தான். அவளை பார்த்தவுடன் ரோஸ்மேரி அங்கிருந்து போய்விட்டாள். எதற்காக நீங்கள் ரோஸ்மேரியிடம் பேசினீர்கள் என்று அவன் கேட்டான். அவள் இங்கே என்னை பார்க்க வந்தாள். அப்படியா? என்னுடன் வாருங்கள், நான் சில விஷயங்களை காட்டுகிறேன் என்றான் ஆண்ட்ரூஸ். அவன் முன் போக ஜோன்ஸ் அவனை பின்னாலே போனான். கீழே வந்த பின் அவர்கள் பங்களாவின் பின்புறமாக சென்றார்கள். ஆண்ட்ரூஸ் தனது கையில் இருந்த விளக்கின் திரியை பெரிது செய்தான். நிறைய கல்லறைகள். வேலைக்காரன் ரோஸ்மேரியின் கல்லறையை ஜோன்ஸுக்கு காமித்தான். இது கல்லறை தானே? ஆமாம். அதில் எழுதியிருக்கும் பெயரை படித்து பாருங்கள். ஜோன்ஸ் படித்தான். ரோஸ்மேரி ஜேக்கப். அந்த பெயரை படித்தபோது அவனது உடலில் நடுக்கம் ஏற்பட்டது. இனிமேல் நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை என்று நினைக்கிறேன். உங்கள் நண்பருக்கு ஏற்பட்ட கதி உங்களுக்கு ஏற்பட வேண்டாம் என்று தான் இதை சொல்கிறேன். அப்படி என்றால் வில்சன் மேத்யூஸ் கதி என்னவாயிற்று? ரோஸ்மேரி மேத்யூஸின் ரத்தத்தை குடித்து விட்டாள். என்னால் இதை நம்ப முடியவில்லை என்றான் ஜோன்ஸ் கல்லறையை பார்த்தவாறு. சற்று பொறுங்கள், நான் காட்டுகிறேன் என்று சொன்னவாறு தன் கையில் இருந்த விளக்கில் ஜோன்ஸின் கையில் கொடுத்தான். அவனும் அதை வாங்கி கொள்ள ஆண்ட்ரூஸ் ரோஸ்மேரியின் கல்லறை மூடியை நகர்த்தினான். உள்ளே பாருங்கள். பார்த்தவன் உள்ளே ஒரு சவப்பெட்டி இருந்தது. மூடியை திறந்து பாருங்கள். அதெல்லாம் என்னால் முடியாது என்றான் ஜோன்ஸ். இருங்கள், நானே காட்டுகிறேன் என்று ஆண்ட்ரூஸ் மூடியை அகற்றினான். பெட்டிக்குள் ரோஸ்மேரி படுத்து கிடந்தாள். தூங்குவது போல அசைவற்று கிடந்தாள். என்ன இது என்று கேட்டான், மனதில் நடுக்கம் ஏற்பட. இப்பொழுது நான் சொன்னதற்கு அர்த்தம் என்னவென்று புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஜோன்ஸ் அசைவற்று நின்றான். ஆண்ட்ரூஸ் கல்லறையை பழையபடி ஒழுங்கு செய்துவிட்டு பிறகு சொன்னான், நீங்களாகத்தான் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களை யாரும் இங்கே வரபடி அழைக்கவில்லை என்று சொன்னவாறு அவன் முன் நடக்க ஜோன்ஸ் பின்தொடர்ந்து இருவரும் அறைக்கு வந்தனர். நீங்களே இங்கே வந்து பங்களாவை வாடகைக்கு கிடைக்கவா இல்லை விலைக்கு வாங்கவா? ஆண்ட்ரூஸ் கேட்டான். நான் இங்கே வந்தது வில்சன் மேத்யூஸை தேடிக்கிட்டு. அதை பற்றி நான் முன்பே சொல்லிவிட்டேன். நீங்கள் தைரியசாலியாக இருந்தால் இங்கேயே தங்கலாம். வீட்டு எஜமானருக்கு ஒரு நபர் தேவை. யார் இந்த வீட்டின் சொந்தக்காரர்? அவரே வருவார் என்று சொல்லிக்கொண்டே ஆண்ட்ரூஸ் அந்த அறையை விட்டு வெளியேறினான். அப்போது கடிகாரத்தில் மணி அடித்து சத்தம் கேட்டது. மணி 12. அறையில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான் ஜோன்ஸ். அப்போது வாயிற்கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். பார்த்தவுடன் மனதில் திகிலை ஏற்படுத்தும் உருவத்தில் இருந்த அந்த நபர் நீண்ட கருப்புடையை அணிந்து இருந்தார். பயத்துடன் எழுந்திருந்தான் ஜோன்ஸ். உட்காருங்க மிஸ்டர் என்று அந்த நபர் சொன்னவுடன் வியந்து போன ஜோன்ஸ் அந்த நபருக்கு தன் பெயர் எப்படி தெரியும்? அருகில் வந்த அவன் முகத்தை விளக்கு வெளிச்சத்தில் பார்த்தான் ஜோன்ஸ். பயந்து போன அவன் தெய்வமே என்று குரல் கொடுத்தான். கருப்பு திரைக்கு பின்னால் அமர்ந்திருந்த அதே நபர் இப்போது அவன் எதிரில் வந்து நிற்கிறான் என்றால் பயப்படாமல் இருக்க முடியுமா? பயங்கர தோற்றத்துடன் நிற்கும் அவன் பேசினான். நான் தான் இந்த பங்களாவின் சொந்தக்காரன். என் பெயர் டாக்டர் ஃபர்குசன் என்றான். சொல்லிக்கொண்டே தனது வலக்கையை ஜோன்ஸ் முன்னால் நீட்டவும் அவனும் தன்னிலே அறியாமல் தனது வலக்கையை நீட்டினான். இருவரும் குலுக்கிக் கொண்டனர். அவனுடைய கை மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. ஆனால் விரல்கள் எல்லாம் மிகவும் வலுவானதாக இருந்தது.
டாக்டர் ஃபெர்குசன் என்று ஜோன்ஸ் ஒரு தடவை அவன் பெயரை உச்சரித்த போது, நீங்கள் என்ன இந்த மாளிகை கட்டிய டாக்டர் ஃபெர்குசனை பற்றித்தானே சொல்லப் போகிறீர்கள்? ஆமாம், நீங்கள் நினைப்பது சரிதான். அதே பழைய ஃபெர்குசன் நான் தான். சில சமயங்களில் காலம் போகும் மனிதர்கள் அப்படி இருப்பார்கள். அந்த வகையை சேர்ந்தவன் நான். அவன் கைப்பிடியில் இருந்த தனது வழக்கையை விலக்கி கொண்ட ஜோன்ஸ் இப்போது சற்று நிம்மதியடைந்தான். என் பின்னால் வாருங்கள் என்றவாறு டாக்டர் முன்னால் நடந்தான். பங்களாவின் 3வது மாடிக்கு இருவரும் போனார்கள். அங்கே உள்ள ஒரு அறையை திறக்க அது மிகவும் விசாரமாக இருந்தது. பார்த்தால் ஒரு ஆஃபீஸ் அறை போல அது காட்சியளித்தது. அங்கே இருந்த பெரிய மேஜையின் பின் இருந்த நாற்காலியில் ஃபெர்குசன் அமர, எதிரே இருந்த நாற்காலியில் ஜோன்ஸை உட்கார சொல்ல அவனும் அமர்ந்தான். அறைக்குள் இருந்த கவர்களில் பல காட்டு மிருகங்களின் தலைகள் மாட்டப்பட்டிருந்தன. முதலில் பார்த்தால் அவற்றிற்கு ஜீவன் இருந்தது போலவே தோன்றும். டாக்டரின் தலைக்கு மேல் ஒரு பெரிய புகைப்படம். டாக்டரைப் போலவே இருந்தது அப்படம். நீங்கள் யார்? எங்கே இருக்கிறீர்கள்? உங்களை பற்றி சகல விவரங்களும் எனக்கு தேவை என்றார் டாக்டர். தாம் ஜோன்ஸை பற்றி விவரங்களை சொன்னதோடு இல்லாமல் தான் இங்கே வந்த காரணத்தையும் பற்றியும் சொன்னான். வில்சன் மேத்யூஸ் மிகவும் அவசரக்காரன். எதையும் உடனே முடிவெடுக்க வேண்டும் என்று நினைப்பவன். இல்லை என்றால் நீங்கள் அவனை இப்போது பார்த்திருக்கலாம். ஜோன்ஸ் உறைந்து போயிருந்தான். மேத்யூஸ் என்னவாகியிருப்பான் என்று அவனுக்கு புரிந்தது. எனக்கு ஒரு ஆள் தேவை, அதனால் தான் நான் விளம்பரம் கொடுத்தேன். இப்போது எனக்கு தேவையில்லை என்று சொன்ன டாக்டர் தனக்கு முன்னால் திறந்து வைக்கப்பட்டிருந்த புத்தகத்தை மூடினார். கேட்க வேண்டும் என்பதற்காக ஜோன்ஸ் கேட்டான், வில்சன் மேத்யூஸிற்கு என்னவாயிற்று? ஒரு புதிய இடத்திற்கு வந்து தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைத்தால் என்னவாகுமோ அதுதான் அவருக்கும் நடந்தது. அப்படியென்றால் அதை பற்றி நீங்கள் அறிய வேண்டாம், தெரிந்தும் ஒன்றும் ஆகப் போவதில்லை என்று சொல்லியவாறே டாக்டர் எழுந்து நடக்க ஜோன்ஸ் பின்பற்றினான். இருவரும் ஜோன்ஸ் அறைக்கு போக ஜோன்ஸ் மட்டும் உள்ளே வந்து கதவை மூடினான். மூடியவன் திரும்பும்போது அவனது முன்னால் 4 பெண்கள் நின்று கொண்டிருந்ததை கண்டவன், ஒவ்வொருவருக்கும் 30 வயதுக்கு மேல் இருக்கும். ஒரே கலரில் நைட் கவுன் அணிந்திருந்தனர். 4 பேரும் தான் ஜோன்ஸை ஒரு மாதிரியாக பார்த்தனர். ஓநாய் ஆட்டுக்குட்டியை பார்ப்பது போல இருந்தது. அவர்கள் மெதுவாக ஜோன்ஸ் அருகில் வந்தனர். ஜோன்ஸ் பின்பக்கமாகவே நகர்ந்தான். மெதுவாக தன் கழுத்தை தடவி பார்த்தான். பாதிரியார் கொடுத்த துளசி மாலை கழுத்தில் இல்லை. குளிக்கும்போது கழட்டி வைத்தது அவனுக்கு இப்போது ஞாபகம் வந்தது. இத்தோட இந்த 8வது பாகம் முடியுது. மீண்டும் நாளைக்கு அடுத்த பாகத்தை பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.